எஸ், ஓகே. ஐஆர்எஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஜட்ஜு இந்த மாதிரி நபர்களை மட்டும் வைத்து ஒரு குழு போடுறாரு. ஏன் சொல்லுங்க? என்ன காரணம்? அவங்களுக்கு தான் திருநா யாருன்னு தெரியும். அவங்க 2 அதிகார மையத்தோடு வேலை செஞ்சுருக்கிறாங்க. திமுகலையும் வேலை செஞ்சுருக்காங்க, இந்த அதிமுகலையும். அவங்க அந்த ரெண்டு பீரியட்லையுமே வேலை செஞ்சுருக்கும் போது இவன் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்கிறான், என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான், என்னென்ன கொலை பண்ணியிருக்கிறான், என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான்னு இந்த சிஸ்டம்குள்ளே இருந்த நபர்களுக்கு எல்லாமே தெரியும். அதே போல் ஒரு விஷயம் நடத்துகிறோம் பொழுது பிளான் ஆஃப் அஜெண்டா நம்மள்கிட்ட கொடுக்கும்பொழுது எந்த ஸ்ட்ரக்சரில் அதை ஃபார்ம் பண்ணி கொண்டு போகணும், எந்த மாதிரி எங்கே அப்ரூவல் வாங்கணும், என்னென்ன மாதிரி செய்யணும், நீதிமன்றத்தில் எப்படி நம்ம வழிகாட்டத்தில் கேட்கணும், நமக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா அவங்களை எப்படி அடிக்கணும், சமாளிக்கணுன்ற எல்லா புரிதலும் அவங்களுக்கு இருக்கணும் பொழுது அவர்களுடைய ஆலோசனையை, அவங்களுடைய அனுபவத்தை விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சிகளை கொண்டு வந்து அதை ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. இப்போ ஏற்கனவே ஒரு 20 பேர் கொண்ட டீமு கட்சியில் ஆனந்தருடைய தலைமையில் போட்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் இப்போ ரிட்டையர்ட் ஜட்ஜ் இந்த மாதிரி இன்னைக்கு அட்வொகேட்டுடைய தனியாக ஒரு 250 பேர் அட்வொகேட் விங்கோடைய கூட்டம் வச்சு இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. வருகிற 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாவட்ட செயலர்களும் வச்சு